ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஸ்பெஷல் வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடைக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு எப்பயும் 2 மணி நேரமாவது மினிமம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோடு சேர்த்து அரைக்க 1 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, சிறிது கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி வடிச்சிட்டு, இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையானவை: மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. இதுலேயே இஞ்சி பூண்டு இருக்கிறனால நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தலை. கடைசியாக அரைச்சி ஊற்ற தேங்காய், சோம்பு, ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு பாதி கடலைப்பருப்பை போட்டுட்டு அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயம் சேர்த்து மீதம் இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கோங்க. சோம்பு கடைசியாக சேர்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். இந்த மாதிரி முக்கால் பதம் அரைச்சிட்டு சோம்பு சேர்த்து லைட்டாக ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை இதோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு இட்லி பானையில் இட்லி தட்டில் எப்பயும் போல் துணி போட்டுட்டு அரைச்ச வடை விழுத சின்ன சின்ன வடையாக தட்டி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே ஆவியில் வேக வச்சு தான் செய்வோம். இந்த வடகரி நான் எங்கள் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டது. எங்கள் அத்தை எப்பவும் இப்படி தான் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். மூடி ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சியில் குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக நறுக்க வேண்டாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சேர்த்து கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்தலை. நான் முன்னவே சொன்ன மாதிரி என் மசாலா பொடியில் இஞ்சியும் பூண்டும் காய வச்சு நாங்கள் அதோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். அடுத்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதக்கிட்டு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிட்டு அதோட அந்த மசாலா பொடி, இந்த மசாலா பொடிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. அந்த தக்காளி நல்லா வேகட்டும், மசாலா பச்சை வாடை போகட்டும். இப்போ
நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் 2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். இதில் தண்ணி நிறைய ஊற்றுறோன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்ச வடையை போடும்போது அந்த வடை தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் சீக்கிரமாக. அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றுவோம். நான் 2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வடையை சேர்த்திடுவோம். லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப வேகமாக செய்ய வேணாம், வடை உடஞ்சிட போகுது. வடையை சேர்த்துனதுக்கப்புறமா மறுபடியும் கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதோட தேங்காயும் சோம்பும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் கசகசா சேர்த்திக்கலாம். சிங்கப்பூரில் கசகசா நாட் அலௌடு, அதனால் நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வெறும் தேங்காயும் சோம்பு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதிக்க வைப்போம். இது ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையில தூவி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான மெட்ராஸ் ஸ்பெஷல் வடகறி ரெடி. இது இட்லி, தோசை, பூரி என எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.